வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்களோட எஸ்பி வேலன். இந்த விட நம்ம மாலிக் ஆம்பர் அப்படின்றவரை பத்தி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மாலிக் ஆம்பர். இந்த மாலிக் ஆம்பர் அப்படின்றவரை நம்ம வந்து ஹிஸ்டரியில எங்க படிப்போம் அப்படின்னா, முகலாயர்கள் முகல்ஸ் எம்பையர் அப்படின்றத படிக்கும் பொழுது நமக்கு ஜஹாங்கீர் அப்படின்ற ஒரு பேரரசனை பத்தி படிப்போம். யாரோட மகன் ஜஹாங்கீர்? அக்பரின் மகன் ஜஹாங்கீர். அந்த ஜஹாங்கீர் அப்படின்ற ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம் சொல்லி பார்க்கும்போது, இந்த ஜஹாங்கீர் அப்படின்றவர் நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நிர்வாகம் அப்படின்றத பண்றதை விட அவருக்கு அதிகமான ஈடுபாடு அப்படின்றது ஓவியங்கள், கட்டிடக்கலை, பறவைகள், பூக்கள் இது மேல தான் இருந்திருக்கும். அப்போ உண்மையான அதிகாரம் அப்படின்றது யாரோட கையில இருந்திருக்கும் அப்படின்னா, நூர்ஜஹான் அப்படின்றவங்க கையில இருந்திருக்கும். அதாவது மெஹ்ரூன் நிஷா அப்படின்ற இயற்பெயர் கொண்ட நூர்ஜஹான் அப்படின்ற கையில இருந்திருக்கும். இந்த மாதிரி ஜஹாங்கீர் அப்படின்ற ஒரு ஆட்சி காலகட்டத்தில் தான் நமக்கு 1608 1608 அப்படின்ற பீரியட்ல அகமத் நகர் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து என்ன பண்ணுது, தன்னை சுதந்திரமா அறிவிக்குது. டிக்ளேர்ட் இண்டிபெண்டன்ட், அதாவது தங்களை சுதந்திரமா அறிவிக்குது. அதாவது இனிமேல் நாங்கள் முகலாயர்களுக்கு கீழே கிடையாது, முகலாயர்களுக்கு இனிமேல் வரி செலுத்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குது. இனிமேல் நாங்கள் வந்து சுதந்திரமான ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொல்லி அறிவிக்குது. ஃபர்ஸ்ட் இந்த அகமது நகர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நமக்கு பாமனி கிங்டம், பாமனி அரசாங்கம் அப்படின்னு ஒரு அரசாங்கம் ஜாஃபர் கான் அவர்களால் 1347 உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த பாமனி அரசாங்கம் அப்படிது பிற்காலத்தில் நமக்கு 5 தக்கான சுல்தான்களா உடஞ்சிருக்கும். அதாவது 5 டெக்கான் சுல்தான்ஸா உடஞ்சிருக்கும். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, 1 அகமது நகர், 2வது பிஜப்பூர், 3வது கோல்கொண்டா, 4வது பிதார், 5வது பெரார் அப்படின்னு சொல்லிட்டு 5 தக்கான சுல்தான்களா உடைஞ்சிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த அகமது நகர் அப்படின்றது நமக்கு அப்போ டெக்கான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஒரு சுல்தான் தான் இந்த அகமது நகர் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த பகுதி என்ன பண்ணுது, தங்களை சுதந்திரம் அறிவிக்குது. யார் இது அறிவிக்கிற 1668 அப்படின்னா, நமக்கு மாலிக் ஆம்பர் அப்படின்ற இந்த நபர் தான் நமக்கு இதை வந்து சுதந்திரம் அறிவிக்கிறார். அப்ப யார் இவர் சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த மாலிக் ஆம்பர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே ஒரு அடிமையா தான் இருந்திருக்கிறார். அதாவது ஸ்லேவ். எங்க இருந்து கொண்டு வரப்பட்ட ஸ்லேவ் அப்படின்னா, எத்தியோப்பியன் ஸ்லேவ். எத்தியோப்பியா அப்படின்ற ஒரு நாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை தான் இந்த மாலிக் ஆம்பர் அப்படின்றது நமக்கு வரலாறுகள் அப்படின்றது சொல்லுது. இந்த எத்தியோப்பிய நாட்டில இருந்து வரக்கூடிய அடிமையா இருக்கக்கூடிய மாலிக் ஆம்பர் அப்படின்றவர் நிறைய கைகளுக்கு மாறி மாறி, அதாவது அடிமைகள்னா நிறைய முதலாளிகளுக்கு வேலை செஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி நிறைய முதலாளிகள் கைக்கு மாறி மாறி வரார். கடைசியா நமக்கு யாரோட கைக்கு வரான்னு சொல்லி பார்க்கும்போது, கடைசியா நமக்கு இந்த அகமது நகர் சொல்லி பார்த்தோம்ல, இந்த அகமது நகருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரதம மந்திரி இருக்கார். அவரோட பேர் என்ன அப்படின்னா, அவரோட பேரு ஜெங்கிஸ்கான் அப்படின்றது அவரோட பேரு. அதான் நமக்கு மங்கோலிய ஜெங்கிஸ்கான் ஒன்று பார்த்துருப்போம், அது கிடையாது. இவர் அகமது நகரோட பிரதம மந்திரியா இருக்கக்கூடிய ஜெங்கிஸ்கான் அப்படின்ற ஒரு கைக்கு வந்து சேர்றார் இந்த மாலிக் ஆம்பர் அப்படின்றவர். இந்த மாலிக் ஆம்பர் அப்படின்றவரை இந்த பிரைம் மினிஸ்டர் கூடிய ஜெங்கிஸ்கானுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்ப இந்த மாலிக் ஆம்பர் ஒரு அடிமைகளுக்கு சாதாரணமா எந்த ஒரு பழக்கமே வந்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கோ நிர்வாகம் பண்றதுக்கோ சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஜெங்கிஸ்கான் அப்படின்றவர் இந்த மாலிக் ஆம்பர் அப்படின்றவருக்கு எப்படி வந்து மிலிட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது, ஒரு ராணுவம் அப்படின்றது எப்படி அமைக்கணும், அதை எப்படி சண்டை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள், அதுபோக எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நிர்வாகம் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இவருக்கு சொல்லிக் கொடுக்குறார். யாருக்கு? மாலிக் ஆம்பருக்கு இந்த ஜெங்கிஸ்கான் அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல இந்த ஜெங்கிஸ்கான் அப்படின்ற மரணம் அடைஞ்சிறார், டைட். ஓகே, இவர் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம், அதாவது அகமது நகரோட பிரைம் மினிஸ்டர் கூடிய ஜெங்கிஸ்கான் அப்படின்றவர் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாலிக் ஆம்பர் அப்படின்றவர் இருக்கார்ல, இவர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஜெங்கிஸ்கான் அவர்களோட மனைவி, ஒய்ஃப் ஆஃப் ஜெங்கிஸ்கான், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு ரொம்ப முக்கியமா இனிமேல் நீங்க வந்து அடிமை கிடையாது, சுதந்திரமான மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அகமது நகர் முத்திரையோட ஒரு சர்டிபிகேட் அப்படின்றது கொடுக்கப்படுது. அதாவது இனிமேல் அவர் அடிமை கிடையாது, இனிமேல் அவர் ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு அப்படின்றது இந்த ஜெங்கிஸ்கான் அவர்களின் மனைவியால இந்த மாலிக் ஆம்பர் அப்படின்றவர் அப்போ ஒரு சுதந்திர மனிதனாக மாறப்படுகிறார். அப்ப அந்த மாலிக் ஆம்பர் அப்படின்ற ஒரு சுதந்திர மனிதனாக மாறிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப முக்கியமா இங்க இருக்கக்கூடிய டெக்கான் முஸ்லிம்ஸ், அதாவது தக்காணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்காங்கல்ல சவுத் இந்தியால, அந்த மாதிரி டெக்கான் முஸ்லிம்ஸ் பிளஸ் ரொம்ப முக்கியமா மராத்தாஸ், மராத்தியர்கள், இவங்க எல்லாத்தையும் ஒன்று கூட்டுறார். அதாவது ஒன்று சேர்க்கிறார். எதுக்காகன்னு சொல்லி, ஏன் இவர் ஒன்று கூட்டுறாருன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த அம்மா, அதாவது ஜெங்கிஸ்கான் அவர்களின் மனைவி சுதந்திர மனிதனா மட்டும் அறிவிச்சது இல்லாம இந்த அகமது நகரோட படைத்தளபதி, அகமது நகரோட கமாண்டர் இன் சீஃப், படைத்தளபதியாகவும் இந்த மாலிக் ஆம்பர் அப்படின்ற நமக்கு பதவி உயர்வு அப்படின்றது பெறார். அப்போ படைத்தளபதியா இருக்கக்கூடிய இவர் என்ன பண்றாரு, படைகளை திரட்டுறார். இந்த படையில டெக்கானு முஸ்லிம்ஸ், அதாவது தக்காணத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அப்படின்றவங்களும் மராத்தியர்கள் அப்படின்றவங்களும் ஒன்று சேர்க்கிறார். யாருக்கு எதிராக ஒன்று சேர்க்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு இங்க முகலாயர்கள் அப்படின்றவங்க இருக்காங்களா, முகல்ஸ், இவங்களுக்கு எதிராக ஒன்று சேர்க்கிறார். இல்ல ரொம்ப முக்கியமா இந்த தக்கான இஸ்லாமியர்கள் மாலிக் ஆம்பர் அவர்கள்லாம் முகல்ஸுக்கு ஏன் எதிராக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்லாத் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு 2 விதமான இஸ்லாமியர்கள் வந்து அறியப்படுறாங்க. அதாவது சன்னி இஸ்லாமியர்கள், ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் சொல்லி அறியப்படுறாங்க. இதுல முகலாயர்கள் ஃபுல்லாவே நமக்கு வந்து சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள், இங்களுடைய தக்கான இஸ்லாமியர்கள் இந்த மாலிக் ஆம்பர் இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள். அப்போ இவங்க அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் கைப்பற்றணும் சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு நட்பு இருக்கு. அப்போ அந்த மாலிக் ஆம்பர் என்ன பண்றாரு, அப்போ அதுக்கு பெரிய படைகள் வேணும். ஏன்னா முகலாயர்கள் நமக்கு ஒரு பெரிய
பேரரசா இருக்கு, ஒரு பெரிய பேரரசர்கள் இருக்காங்க, பெரிய படைகள் இருக்கு. அப்ப அவங்களை தோக்கடிக்கணும்னா நம்மகிட்ட ஒரு பெரிய படை வேணும்னு சொல்லிட்டு தக்கான இஸ்லாமியர்களும் மராத்தியர்கள் அப்படின்றவங்களையும் ஒன்று சேர்க்கிறார். ரொம்ப முக்கியமா மராத்தியர்கள் அப்படின்றவங்க போர் யுக்தியில ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மாலிக் ஆம்பர் அப்படின்றவர் கொடுத்த ட்ரைனிங் அப்படின்றது கூட நம்ம வந்து சொல்லப்படலாம். அதுக்கப்புறம் இந்த மாலிக் ஆம்பர் அப்படின்றவர் என்ன பண்றாரு, முகலாயர்கள் வந்து தாக்க தொடங்குறார். அந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு 1608ஆம் ஆண்டு அகமது நகர் அப்படின்றத தங்களை சுதந்திரம் அறிவிக்குது. ஏன்னா இவர் படைகள் இப்போ மராத்தியர்களையும் தக்கான இஸ்லாமையும் ஒன்று சேர்த்து வச்சுக்காங்க. ஸோ 1608ல் இந்த மாதிரி நாங்கள் தங்களை சுதந்திரம் அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டு முகலாயர்களுக்கு தான் சுதந்திரம் அறிவிக்கிறார். இப்போ இந்த அகமது நகர் அப்படின்றத கைப்பற்றிற்கு ஜஹாங்கீர் என்ன பண்ணா சொல்லி பார்க்கும்போது, இந்த அகமது நகர் அப்படின்றத கைப்பற்றிற்கு ஜஹாங்கீர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு இளைய மகன், அதாவது பிரின்ஸ் குர்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய மகன் அனுப்புறார். குர்ரம் அப்படின்னு சொல்லி வரும்போது யார் அப்படின்னா இளவரசர் குர்ரம் அப்படின்னு தான் நமக்கு பிற்காலத்தில் முகலாய பேரரசராக மாறக்கூடிய ஷாஜகான் அப்படின்றவர். இவர் என்ன பண்றார், படையெடுத்து வர்றார். ஆனால் அகமது நகர் அப்படின்றது அவரால் கைப்பற்ற முடியல. ஸோ ஷாஜகான் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த குர்ரம் அப்படின்றவர் இந்த அகமது நகரை கைப்பற்றுறதுக்கு தோல்வி ஃபெயில் ஆயிடுறார். ஓகே, இப்படி இருக்கக்கூடிய மாலிக் ஆம்பர் தான் பிற்காலத்தில் நமக்கு எப்போ இறந்து போறாருன்னா அட் தி ஏஜ் ஆஃப் 78. தன்னோட 78 வயதுல மே மாசம் 1626ஆம் ஆண்டு இந்த மாலிக் ஆம்பர் அப்படின்றவர் நமக்கு டைடு, மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல்கள் கிடைக்குது. அதைத் தொடர்ந்து நமக்கு மராத்தியர்கள் அப்படின்றவங்க ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பவரா மாறுறாங்க. அல்லது மராத்திய சிவாஜி பிற்காலத்தில் நமக்கு வர்றார், அவர் முகலாயர்களோட சண்டை போடுறார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ இதை வந்து நமக்கு மாலிக் ஆம்பர் அப்படின்றவரும் அவர் சம்மந்தப்பட்டிருக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்த்திருக்கோம். இதை மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கூடிய வெப்சைட் லிங்க் அப்படி கிளிக் பண்ணிட்டு நம்ம வரண்டாரிஸ் லைவ் கோர்சஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் உங்களுக்கு பக்காவா ஹிஸ்டரி, INM, யூனிட் 8, யூனிட் 9 பக்காவா சொல்லித்தரேன். இதை மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.